அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் இடம் சொல்லும் ரகசியம், ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடு அல்லது 2ஆம் பாவம் 2ஆம் இடம் சொல்லும் ரகசியம் என்னென்ன விஷயங்களை சொல்லும், என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? பொதுவாக ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க, தனஸ்தானம் சொல்லுவாங்க, வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த பணத்துக்குண்டான இடமே 2ஆம் இடம் தான். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போய் 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா, கூடவே அந்த தசையும் வந்துருச்சுன்னா, அவங்களால அந்த தசை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே அவங்களால வருமானம் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். காசு பணம் இல்லாமே போயிடும். அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடனாக போகும். அவங்களுக்கு இப்போ ஒரு குரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 16 வருஷம் இந்த தசை அவுட் ஆயிருன்னு அர்த்தம். குருக்கு 2ஆம் அதிபதி குரு வந்து கெட்டு போயிட்டு தசை நடந்தாருன்னா முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, தனம் நல்லா இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, பணம் வராது, இவங்க வாய் பேசினாலே பஞ்சாயத்து ஆகும், வாய் பேசினாலே பிரச்சனை வரும். இதெல்லாமே அந்த 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் கெடுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 100% நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானம், பொருளாதாரம், முன்னேற்றம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த நகையை சேர்த்து வைக்கிறது, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதும் பார்த்திங்கன்னா அதுவும் 2ஆம் இடம் தான். ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான பொருட்கள் வாங்குறது, இல்லை ஒரு தங்க நகையோ இல்லை வெள்ளி நகையோ சேர்த்தி வைப்பாங்க. ஒரு சேர்த்தி வைக்கிறது 2ஆம் இடம். ஒரு பொருள் தன வரவு, குடும்பத்தில் ஒரு வரவு வருதுனாலே அது 2ஆம் இடம் சொல்லணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே இருக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன ராசியாக வேணா இருங்க, என்ன நட்சத்திரமாக வேணா இருங்க, ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து வருமானம் உடையவர்னு அர்த்தம், காசு உடையவர்னு அர்த்தம், பணம் உடையவர்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வலுத்து இருந்துச்சுன்னா காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, வாக்குவன்மை உள்ளவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி வலுத்துருச்சுனாலே இவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி பழிக்க ஆரம்பிச்சிடும். வாக்குஸ்தானம் வலுத்துருச்சுன்னு அர்த்தம். அது பாவகிரகம் இருந்துச்சுன்னா கெட்டது பழிக்க ஆரம்பிச்சிடும், சுபகிரகம் இருந்தால் நல்லது பழிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி வலுத்து இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு காசு பணத்தில் பிரச்சனையே வராது. அந்த வாழ்நாள் முழுக்கவே அவங்க காசு பணத்தில் பிரச்சனை வராதுன்னு சொல்லிடலாம். நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். 2ஆம் இடங்கிறது ஒரு வலிமையாக இருக்கணுங்க. சரிங்களா? 2ஆம் இடங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பக்காவாக இருக்காருன்னு அர்த்தம். ஜாதகர் வந்து சுகபோக வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணுமோ அத்தனையும் அவர் வாங்கி போட்டுருவார். ஒரு பொறுப்பாக நடந்துக்குவார்னு அர்த்தம். பொதுவாகவே 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வலுத்து இருந்துச்சுன்னா தான் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறது, திருமணம் ஆனவொன்னு பிரிஞ்சு போனவங்களாம் பாருங்கள், அது 2ஆம் அதிபதி 2ஆம் இடம்ல கெட்டு போயிருக்கும், வலுக்காமல் கெட்டு போயிருக்கும். அவங்க என்ன முயற்சி பண்ணாலும், என்ன இது பண்ணாலும், என்ன தான் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்தி இருக்காது. ஒன்றா பிரிவினை, டிவோர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிடும். அப்போ 2ஆம் அதிபதி வலுத்து இருக்கணும். பொதுவாக 2ஆம் அதிபதி வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணனால பிரச்சனையே வராது. காசு பணம் எப்போயுமே அவங்களுக்கு புழங்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் அதிபதி ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் 3ஆம் இடத்துலலாம் இருக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்குது ஒரு சில நல்ல அமைப்பு தான் அதுவும். சரிங்களா? இவங்க முயற்சினால் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர் உள்ளது பார்த்திங்கன்னா உங்கள் தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடச்சிரும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். இவங்க முயற்சினால் சம்பாதிப்பாங்க. ஒரு சில பேர் ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிறது, அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள், ஒரு சில பேருக்கு இந்த 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும், சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிற ட்ராவல், சிறுதூர பிரயாணம், அதேமாதிரி இந்த கம்யூனிகேஷனு, இந்த கலைத்துறை இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்போ அந்த மீடியா அதெல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது மீடியா மூலமாக சம்பாதிக்கிறது, கம்ப்யூட்டர் ஃபீல்டு மூலமாக சம்பாதிக்கிறது, அது மூலமாக பணம் வருது, இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க சம்பாதிக்கிறது, இந்த ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிறது, இதெல்லாமே 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லிடலாம். ஒரு சில பேருக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேருக்கு அம்மானாலே வருமானம் வரும், தன்னோட அம்மானாலே வருமானம் வரும், வீட்டு வாடகை மூலமாக ஒரு சில பேருக்கு வருமானம் வரும், ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க, அது மூலமாக வருமானம் வரும்னு சொல்லலாம். ஏன்னா 2ங்கிறது வருமானம், காசு பணம், 4ங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சொத்து சோகன்னு சொல்கிற இடம். அப்போ இது கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அம்மானால் வருமானம் வருது, வீடு வாடகை பணம் மூலமாக வருமானம் வருதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற தன்னோட அதிர்ஷ்டத்தினாலே உங்களுக்கு பணம் வருங்க. எப்படியும் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேர்த்துக்கு சினி ஃபீல்டு, கலைத்துறையில் வருமானம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்து இருக்கிற பூர்வீகத்திலே இருப்பாங்க. அவங்க அந்த பூர்வீகத்திலே பிஸ்னஸ் பண்ணி அங்கேயே சம்பாதிக்கிறவங்களாம் பாருங்கள் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கவங்க ஜாதகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேர்த்துக்கு பேச்சு மூலமாக சம்பாதிக்கிறது, ஒரு சில பேர் பேச்சு மூலமாக சம்பாதிக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா
அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு சில பேர் தோல்வி வரும். இந்த 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தன்னோட தெய்வ அனுகிரகத்தினால, குலதெய்வ அனுகிரகத்தினால, தன்னோட அதிர்ஷ்டத்தினால ஈஸியாக அவங்களுக்கு பணம் வந்துடும்னே சொல்லிடலாம். 2ஆம் அதிபதி ஒரு சில பேர்த்துக்கு நீச்சமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு உச்சமாக இருக்கும். ஆனால் காசு பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக வருமானத்துக்கு உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வராது. 2ஆம் அதிபதி ஒரு சில பேர்த்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சு இது பண்ணவங்களுக்கு தாங்க தேவையில்லாத கடன் தொல்லை. 2ஆம் அதிபதி 6ல் அவ்வளோ சீக்கிரம் மறையக்கூடாதுங்க. மறைஞ்சால் தான் தேவையில்லாத கடன் தொல்லை, எதிர்ப்புகள், வம்பு வழக்க பிரச்சனை எல்லாமே இந்த 2ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருது. சரிங்களா? 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கலாங்க. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பொதுவாகவே லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் தன்னோட கணவனோ அல்லது மனைவி மூலமாக வருமானம் வர்றது, அல்லது ஒரு சில பேர் கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் பாருங்கள் 2-7 கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்க கூட்டு தொழில் மூலமாக வருமானம் வரும், அதில் சம்பாதிப்பாங்க. கொடி கட்டி பறக்கிறவங்க ஜாதகம்லாம் அப்படி தான் இருக்கும். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு மறைமுக தன லாபம். இந்த ஷேர் மார்க்கெட், இந்த லாட்ரி ரேஸ் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த சூதாட்டம், லாட்ரி ரேஸ், இந்த கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் வருமானம் வருது பார்த்தீங்களா? அது மூலமாக 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரும். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க, இன்சூரன்ஸ் இதில் மேனேஜராக இருப்பாங்க, இந்த சீனியர் மேனேஜராக இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த 2-8 கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி வருமானம் வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு மூலமாக வருமானம் வரும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது மறைஞ்சிருந்து வருமானம் வர்றது, 2ங்கிறது பணம். அப்போ 2-8 கனெக்ட் ஆயிடுச்சுனாலே மறைமுக தன லாபம், அதேமாதிரி இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வர்றது, அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு அதை உழைக்காமல் டக்குன்னு பணம் வர்றது, இதெல்லாமே 2-8 கனெக்ட் ஆகிறது தான். இதுதான் விஷயமே. சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாதுங்க. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேருக்கு தன்னோட தந்தை மூலமாக வருமானம் வரும். தந்தையோட பூர்வீக சொத்தில் இவங்க வேலை பார்த்து தொழில் பண்ணுவாங்க, அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வர்றது, இதெல்லாமே இந்த 2-9 கனெக்ட் ஆகிறனால வரும். பொதுவாகவே 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினால, தன்னோட சுய சம்பாத்தியத்தினால, தன்னோட உழைப்பால், தன்னோட முயற்சியால் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இது ஆக்சுவலாக 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க தொழில் பண்ணி தாங்க சம்பாதிப்பாங்க. ஏன்னா 2ங்கிறது பணம், 10ங்கிறது தொழில். இப்போ 2-10 கனெக்ட் ஆயிடுச்சுனாலே, ஏன்னா ஒரு சில பேருக்கு 2ஆம் அதிபதி 6ல் இருந்து அவங்க வேலைக்கு தான் போவாங்க, தொழில் பண்ண முடியாது அவங்களால. ஒரு சில பேருக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும். அப்போ இவங்க வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது, சொந்த தொழில் தான் பண்ணுவாங்க. தொழில் மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும். கூடவே இந்த தசை வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டத்தோட உச்சத்துக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாமே வந்து சேருவோம். மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த தசையில் பணக்காரன் ஆக்கும் அவங்கள. 2-10 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக நடக்குது. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க பணத்தை சேர்த்தி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். 2ங்கிறது பணம், 11ங்கிறது லாபம். அப்போ காசு பணத்தை சேர்த்தி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். தன்னோட வாக்குஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க பேசுகிறதே லாப நோக்கோட தான் பேசுவாங்க. அவங்க வாயை திறந்தாலே ஒரு காரண காரியம் இல்லாமல் அவங்க பேசவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதில் தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த அமைப்பே அந்த 11ஆம் இடத்துல தான் இருக்குது. இப்போ 2-11 கனெக்ட் ஆயிடுச்சுனாலே நல்ல வருமானம், நல்ல ஒரு இன்கம் வர்றது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, எப்பவுமே அவங்க கையில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு பணம் இருந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் செலவு பண்ண மாட்டாங்க. இது கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தசை வந்தால் தான் பிரச்சனை. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல தான் தேவையில்ல வெட்டி விரயம் ஏற்படும். வள கொலன்னு பேசுறது. ஏன்னா 2ங்கிறது பேச்சு, வருமானம், 12ங்கிறது விரயம். இப்போ பேச்சே அவங்க விரயம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தேவையில்லாமல் பேசுவாங்க, வள கொலன்னு பேசுறது, அந்த மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, காசு பணத்தில் நிம்மதி இருக்காது, காசு பணம் இவங்களுக்கு நிலைக்காதுன்னு சொல்லிடலாம். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இந்த டைவர்ஸ் வாங்கினவங்க, பிரிஞ்சு போனவங்க, கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்துச்சுனாலே தனமலை விரையுமாதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் நிம்மதின்னு இல்லைன்னு அர்த்தம். குடும்பம் வந்து விரைஸ்தானத்தில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் 2ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும், ஆனால் 2ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார். ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும், 2ஆம் அதிபதி வலுத்து இருப்பார், சுபகிரக தொடர்பில் இருப்பார். அப்போ 2ஆம் இடமும் முக்கியம், அந்த வீடும் முக்கியம், அந்த வீட்டோட ஓனரும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து 2ஆம் இட அதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு சனி தொடர்பு, ராகு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு இதெல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இல்லாமல் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அவங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது, அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.